இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நிக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்காலத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் சென்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் ஒரு நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறி போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறி போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வினுடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1058வது நாள் நிகழ்விற்கு
உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் விழித்திரு என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். அதில் இன்று முதல் நிகழ்வாக நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஞானவெளி என்கின்ற அற்புதமான தொகுப்பின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நம்மோடு வழங்குவதற்காக இணைந்துள்ளார் அன்பு ஐயா பரம்பை தியாகராஜன் அவர்கள். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை எளிமையான வகையில் நம்மிடையே சென்று சேர்ப்பிக்கக்கூடிய அன்பு ஐயா அவர்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொலரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை விழித்திரு என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ், ஞானவெளி என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. எங்கும் நிறைந்த பரம்பொருளை மனதில் கொண்டு இணைகின்ற தாய் தந்தையரை இத்தருணத்திலே நினைந்து வணங்கி, ஆசான் அருள் தந்தை அவர்களுடைய நினைவோடு சரித்திரம் படைப்போம் தளத்திலே சிந்தனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களாகிய தங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி, இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற இறையருளை வேண்டி துவங்குவோம். ஞானவெளி என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு மாதமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அற்புதங்கள் நிறைந்த வெளி இந்த ஞானவெளி. அண்ட சராசரங்களையும் தன்னுள்ளே இயக்கி காத்து வருகின்ற தெய்வீக பெருவெளி. அத்தகைய வெளியினுடைய பெருமைய மனவிரிவு கொண்டு பேரியக்க மண்டல அளவுல உணர்ந்தாலும் அந்த தெய்வீக நிலையை அறிய வேண்டும் என்றால் அதனோடு கலப்புற வேண்டும். வெளி வெளியாக மாற வேண்டும், அறிவு அறிவாக மாற வேண்டும். எத்தகைய அறிவாக? முற்றறிவாக, முழுமை பெற்ற அறிவாக மாற வேண்டும். அறிவில் முழுமை பெறுவதே முக்தி நிலை என்று ஞானிகளும் மகான்களும் குறிப்பிடுவார்கள். அத்தகைய அறிவு என்றால் என்ன என்பதை அறிவதே ஞானம் என்பது. இன்னும் ஒருபடி உயர்வாக சொல்ல வேண்டும் என்றால், அறிவை அறிந்த உண்மை நிலை தெளிவே ஞானம். அறிவை அறிந்த, அந்த எல்லாத்தையும் அறிகிறது அறிவுதான். அந்த அறிவையே அறிந்த உண்மை நிலை, உள்ளத உள்ளபடி உணர்த்துகின்ற அந்த உணர்வு, அதுதான் ஞானமாக இருக்கிறது. அந்த ஞானம் என்பது மனிதனுக்குள்ளாக இருக்கிறதா என்று பார்த்தா, மனிதனுக்குள்ளாக
அந்த தெய்வீக அறிவே ஞானமாக இருக்கிறது. உச்சியிலிருந்து பாத வரைக்கும் இந்த உடலை நினைந்து பார்த்தா இந்த உடல் எத்தகைய அறிவால கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல விஞ்ஞானிகள் எவ்வளவோ பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. அத்தனைக்கும் காரணகர்த்தாவாக இருப்பது எது? இயற்கையாக உள்ள ஒரு பொருளை வைத்துக் கொண்டுதானே செயற்கையாக எல்லாவற்றையும் செய்ய முடியுது. உள்ளதை வைத்துக் கொண்டுதான் எதையுமே நாம உருவாக்க முடியும். அந்த உள்ள அது எது என்பதை ஆராய்ச்சி செய்யும் போதுதான் எங்கும் நிறைந்த வெளியே நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உயிர் மையத்துல அறிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்த பெரியவங்க ஞானத்தினுடைய உச்சத்தை உணர்ந்தவர்கள் அந்த தெய்வீக பெருவெளியிலேயே நிறைந்து உறைந்து அப்படியே கரைந்து போனவர்கள். இன்னும் வேற மாதிரி சொல்றதா இருந்தா கரை கண்டவர்கள். இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை ஒரு ஒரு குளம் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த குளத்துக்கு ஒரு கரை இருக்கும் இல்லையா? அந்த கரை போல அதுக்கு அப்பால இருப்பது வெளிதான். அந்த பிரபஞ்சத்துக்கும் அப்பால இருப்பது வெளிதான். அதற்குள்ளிருந்த அளப்பற்ற அந்த ஞானம்தான் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்தது. பிரபஞ்சத்துக்குள்ள உலகை படைத்தது. உலகத்துல ஓரறிவு ஜீவராசி முதல் தன்னை அறிய வேண்டும் என்ற கருத்துல தன்னை அறிந்த மனிதனாக வந்திருப்பதும் எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் தான். அதனாலதான் இறைவனுடைய குழந்தை நாம என்று பல ஞானிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தன்மை. தந்தையாக நம்மளை எல்லாம் பிள்ளையாக உருவகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அத்தகைய தெய்வீக பெருவெளியை அறிய வேண்டும் என்ற நோக்கத்துலதான் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முழுமை பெற வேண்டும். எத்தனையோ ஞானிகள் பல கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. அதெல்லாம் விழிப்புணர்வோடு கவனிக்கவும் வேண்டும். மகான் ராமலிங்க சுவாமிகள் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று 3 வார்த்தைகள் குறிப்பிடுவார். பசித்திரு, எப்பவுமே தேவைகள் இருக்கிறது. தேவைகளை நிறைவேற்றி செய்து கொள்வதற்கு அடிப்படையாக பல விஷயங்கள் நமக்கு வேணும். அதனால தேவை இருக்குங்கிறத உணர்ந்து இருப்பது பசித்திருப்பது. தனித்திரு என்பது எங்கும் நிறைந்தது அந்த பரம்பொருள் தான். அதுதான் அனைத்துமாகி வந்திருக்கிறது. அது தனித்தன்மை வாய்ந்தது. அந்த பரம்பொருளுடைய நினைவோடு இரு. விழித்திரு என்பது பரம்பொருளுடைய தன்மையில தான் நாம இருக்கிறோங்கிறத எப்பொழுதும் நினைவில் கொண்டிரு. அப்ப அந்த விழிப்புணர்வோடு இருத்தல் என்பது நினைவுல இருக்கணும், மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து தான். மொத்தத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய சிறப்பை நாம உணரணும். நமக்குள்ள மட்டுமா, ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் அமைந்திருக்கிறது. ஒரு குருவியை எடுத்துக்கிட்டா கூட எவ்வளவு நுட்பமாக கூட்ட கட்டுது. ஒரு குளவியை எடுத்தா கூட அது ஒரு கூட்ட கட்டி எப்படி இன உற்பத்தி செய்யுது. எல்லாமே வியப்பாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல நாம காணுகின்ற காட்சிகள் அத்தனையுமே
என்ன மாயமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஞானம் இந்த வெளிக்குள்ள அடங்கி இருக்குது. அத்தகைய ஞானத்தை நாம அறிந்தவர்களாகவும் இருக்கிறோம், அதே நேரத்துல மறந்தவர்களாகவும் இருக்கிறோம். மறதி என்பது ஏற்பட்டு விடக்கூடாது. எப்பொழுதுமே நினைவில் இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஞானிகளும் மகான்களும் உபதேசம் என்ற அளவுல விழிப்புணர்வோடு இருப்பதற்கு பயிற்சிகளை கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஆன்மீக கல்வி நிறுவனங்கள்ல சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, இந்த தத்துவ விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உபதேசம் கொடுக்கிறார். உள்ளத உள்ளபடி உணர்வதற்கு உண்டான உபதேசம். இருப்பதை காட்டிதான் இல்லாததை உணர்த்த முடியும். இல்லாதத எப்பவுமே எடுத்துக்காட்ட முடியாது. இருக்கிறதான் எடுத்துக்காட்ட முடியும். ஆனா இல்லாததுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது இருக்கு. நம்மை சுற்றிலும் காற்று இருக்கிறது, அதற்கு உருவம் இல்லை, அதனால இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த உடலுக்குள்ள உயிர் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனா அதை யாரும் இன்ன அளவு இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பாக உணர்த்தி விட முடியாது. ஆனா அது இருக்கு. அப்ப இருப்பதை எப்படி உணர்த்துவது? ஓமான ஓமேயம் கொண்டுதான் சில விஷயங்களை விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக ஓமானங்களை எல்லாம் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. சில வார்த்தைகளால நாம சில பொருளை சொல்றோம். வார்த்தைகள் உண்மையா என்று சிந்தித்து பார்த்தா பொருள் என்பது உண்மைதான். ஆனா அந்த பொருளை உணர்த்துவதற்கு வார்த்தைகளை நாம பயன்படுத்துறோம். அதனால மெய்யுணர்வு என்ற ஒரு பெரும் பதம், ஒரு மேலான நிலை. அந்த நிலையை அடைவதற்குத்தான் உலகத்துல ஒவ்வொருவருமே பிறப்பெடுத்து வந்திருக்கிறோம். இது மிகையில் அறிவாக நிலைத்து அறம் வகுத்து அதன் வழி வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்ற ஞானியர்களை தினந்தோறும் வணங்கி போற்றி அன்றைய நாளை துவங்குவது, இந்த உடலை கொடுத்த அன்னை தந்தையரை தினந்தோறும் காலையில எழுந்து வணங்கி அவர்கள் நினைவோடு அன்றைய நாளை துவங்குவது என்பதெல்லாம் மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்ம வாழ்வியல்ல. ஒரு பொருள் நமக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறன்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்றோம். உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்த உடல் இல்லாம யாராவது எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்க முடியுமா? இந்த உடலையே நமக்கு கொடுத்த அந்த அன்பு திரு உருவங்களை ஒவ்வொரு நாளுமே மனதில் கொள்ள வேண்டும். தாயினுடைய கருவில நாம இருந்தோம். நம்மை வளர்த்து ஆளாக்கிய அன்னை தந்தையரை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறும் போது தாயினுடைய வயிற்றுல கருவாக இருந்த நம்ம வளர்த்தது யார்? அதாவது ஒரு மண்ணுல விதைய போடுறோம், நம்ம பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோம். ஆனா மண்ணிலிருந்து அந்த வித்து செடியாகவோ மரமாகவே முளைத்து வருகிறது. இதை யார் செய்வது? இந்த சித்து, இந்த வேலையை யார் செய்கிறது? எவ்வளவு அற்புதம் பாரு. இந்த உலகத்துல ஒன்றுமே வியப்பாகத்தான் இருக்கும். நாம என்ன செய்கிறோம்? இருப்பதை பயன்படுத்துறோம். நாம புதிதாக ஏதாவது உற்பத்தி செய்ய முடியுமா? இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும்
எடுத்து சிந்தித்து பார்த்தா எல்லாம் இயற்கை அருளிய அருட்கொடையாகத்தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் இயற்கையை வியந்து பார்க்கிறோம். நன்றி உணர்வோடு பார்க்க வேண்டும். நன்றி மறந்து விடக்கூடாது. இது நினைவு கூறும் விதமாகத்தான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி அப்படின்னா நமக்கு தேவையானத தேவையான நேரத்துல தேவையான அளவு யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். இந்த உலகத்துல பிறந்து வந்துட்டோம், தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கோ ஒருவர் தவறுவது இயல்புதான். அப்படி தவறி நமக்கு ஏதாவது தீமை செய்து விட்டா அந்த தீமையை நினைத்து கொண்டிருக்க கூடாது. அந்த வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் நமக்குள்ள இயலாம பார்த்துக்கணும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று சொல்வார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்றும் மகான் வள்ளுவர் குறிப்பிடுவார். அதனால உலகத்துல நாம பிறந்திருக்கிறோம். அந்த தெய்வீக அறிவுல அறிவாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மனம் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. எத்தகைய அறமாக இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் பின்னாடிதான். மனத்துக்கண் மாசிலனாதல், இப்ப மனசளவுல கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அளவுக்கு குற்றமற்றவனாக நாம் திகழ வேண்டும். குற்றம் என்றாலே குறுக்கீடு, இறைவனுடைய செயலுக்கு குறுக்கீடு. குற்று அப்படின்னாவே குறுக்க பாயுறது. இப்ப எல்லாம் ஆடி மாசம் ஆவணி மாசம் நல்ல தண்ணி வரும், குற்றாலம்னு சொல்லுவோம். ஆழம்னா நீளமா இருக்கிறத பூரா ஆழ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலமரம்னு சொல்ற கூட அந்த விழுது அப்படியே நீளமா இருக்கும். அதே மாதிரி ஆலப்புழா அப்படின்னு ஒரு ஊரே இருக்கு, அங்க ஒரு டேம் கூட கட்டி வச்சிருக்காங்க. புலான்னா ஆறு, ஆழன்னா நீளமான ஆறு அப்படிங்கிறது. அதே மாதிரி குறுக்க அப்படி சமவெளியில ஓடி வந்த ஆறு அப்படியே குறுக்க விழுதான் மேல இருந்து கீழே. அப்ப குற்று ஆழம், குற்றாலம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி குற்று அம், இறைவனுடைய நியதிக்கு குறுக்கீடு செய்வது. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ நாம உணர்றோம். அப்ப இன்ப துன்பத்தை அனுபவிப்பது நம்மளுடைய மனம்தான். மனம்தான் இன்பமாகவோ துன்பமாகவோ பிரிச்சு பார்க்க. அப்ப நாம ஒரு எந்த செயல் செய்தாலும் யாருக்கும் எப்பவுமே துன்பம் இயலாத வகையில நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு செய்வதற்கு பழக வேண்டும். எத்தகைய சூழ்நிலையும் நமக்கு யாராவது துன்பம் கொடுத்தாலும், ஓ இந்த செயல் எனக்கு துன்பத்தை தருகிறது, நான் பிறிதொருவருக்கு துன்பம் தரமாட்டேன்ற அளவுல ஒரு சங்கல்பமாக்கி கொள்ளணும். காரணம் என்னன்னா, அதுவும் திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கு. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். நோயெல்லாம் நோய் செய்தார், துன்பமெல்லாம் துன்பம் செய்தவர்களுக்குத்தான் மேலவாம். அதனால மேன்மையான ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்குங்க. நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அதனால துன்பம் தரமாட்டாங்க, துன்பம் வேண்டான்னு நினைக்கிறவங்க. அப்படி ஒருவேளை நமக்கு துன்பம் வருதுன்னா இடுக்கண் வருங்கால் நகுக. நமக்கு ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னா நம்ம கற்றுக்கொள்வதற்காக இறைவன் வைக்கின்ற ஒரு பிராக்டிக்கலா ஒரு தேர்வு, அப்படித்தான் எடுத்துக்கணும். எதுவும் முடியும் நம்மால. ஏன்னா இறைவனுடைய தன்மைகள் அத்தனையும் நமக்குள்ள அடக்கமாக பெற்றவர்கள் நாம். எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு உண்டு, எல்லா சிக்கல்களுக்குமே தீர்வு உண்டு. தீர்வை அறியாததுனாலதான் நாம துன்பத்துல ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது தீர்வு, தீர்ப்பு அல்ல.
இன்னைக்கு உலகத்துல தீர்ப்பை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறாங்க. ஆனா அதுக்கு உண்டான தீர்வை யாராவது நாம தேடுறோமா என்று பார்த்தா, அங்கே சமாதானம் இருந்தா தான் தீர்வு கிடைக்கும். மனசுல ஒரு நிறைவு வேணும். இல்லைன்னா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்ற அந்த தேவைகள் மிகும்போது அங்கே மன நிறைவு இருக்காது, மன அமைதி இருக்காது, நிம்மதியே காணாம போயிடும். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் என்று ஒரு சீரியல் போட்டாங்க ஒரு காலத்துல. நிம்மதி அப்படிங்கிறது நின்மதி, இறைவனுடைய அந்த அறிவு. அதுவே நமக்குள்ள எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. அப்படி பகுத்து பகுத்து அறிந்தா நம்ம தத்துவ ஞானியாக இருப்போம். ஆனா முழுமையான ஞானியாக வேண்டும் என்றால் பகுத்து பார்த்தாலும் அவை அனைத்தையும் தொகுத்து பார்க்க வேண்டும். இப்ப நம்ம விழித்திரு என்ற தொகுப்புல ஐயா சொல்றாரு. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய அனுபவத்தை சொன்னாலும் அதெல்லாம் தொகுத்து பார்க்கும் போதுதான் உள்ளதை உள்ளபடி நாம உணர்ந்து தெளிவு பெற முடியும். அப்ப அந்த தொகுத்து பார்க்கிறது. இன்னைக்கு தனித்தனியா சூரியன், சந்திரன், நவக்கோள்கள் என்றெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் எப்படி இருக்குது? அது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி நவக்கோள்களும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கு. இது மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பங்களை உள்ளடக்கியதாக இருப்பதுதான் இந்த பிரபஞ்சம் என்பது. இதையெல்லாம் நாம் அறிய முடியுமா? இதெல்லாம் யாராவது விளக்கி சொன்னாலும் நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா? குரு உபதேசத்தின் மூலம் ஒரு நுட்பமான மனநிலைக்கு கொண்டு வரணும். அமைதி நிலைக்கு வரும்போது எல்லாமே உள்ளுணர்வாக உணர்த்தப்படும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற பொருட்கள், இந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படி வந்ததுன்னா ஒவ்வொருவருக்கும் உள்ளுணர்வாக உணர்த்தப்பட்டதுதான். அது செயல் வடிவம் கொடுக்கும் போதுதான் இப்படி வருது. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, கடுதாசி போட்டா அந்த காலத்துல எப்ப போய் சேரும், எப்ப ரிட்டர்ன் வரும்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. முகத்தை பார்த்து பேசக்கூடிய அளவுல இன்னைக்கு உயர்ந்துட்டோம். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு கிளம்புனா எவ்வளவு நாள் தரைவழி பயணம், கடல் வழி பயணம் அப்படிலாம் இருந்தது. இன்னைக்கு ஆகாய மார்க்கமாக 30,000 மைலா இருந்தாலும் ஒரு நாள்ல இல்ல 18 மணி நேரத்துல அந்த ஊருக்கு போய் சேர்ற அளவுக்கு வாகன, அதாவது ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு ஒரு அற்புதம். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி, டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இதெல்லாம் பெருகிக் கொண்டே இருக்குது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அளவுல செயற்கை நுண்ணறிவுல எத்தகையோ மனித அறிவுகளை எல்லாம் இணைத்து தொகுத்து பார்க்கக்கூடிய அளவுல இன்னைக்கு ஒரு அற்புதங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்டமாக அந்த அறிவை இருந்தாலும் அந்த அறிவை அறியக்கூடிய அந்த நுண்ணறிவு நமக்குள்ளதான் இருக்கு. அது எந்த மிஷினாலையும் செய்ய முடியாது. ஒரு நெல்மணி மண்ணுல போட்டா அது நூற்றுக்கணக்கான நெல்லை கொடுக்கும். அந்த அறிவை யார் வச்சது? மண்ணுல ஒரு நெல்லை போட்டு பக்குவமான நிலத்துல அது தண்ணியை ஊத்துனோம்னா அது அப்படியே பயிராக மாறி அந்த ஒரு நெல்லு பல கதிர்களாக வந்து அதுல நூற்றுக்கணக்கான நெல்மணிகளை கொடுக்குதே. அந்த ஒரு நெல்மணியிலிருந்து இந்த கதிர் இப்படி வரணும், இந்த பருவத்துல இவ்வளவு நெல்மணிகளை கொடுக்கணுங்கிற அந்த அறிவு எங்கே இருந்தது? ஒரு விதைக்குள்ள ஒரு நெல்லை போட்டா நெல்லுதான் முளைக்குது, கோதுமை வர்றது இல்லை, கேப்ப வர்றது இல்லை. நெல்லு இருந்து நெல்லு தான் வருது. அந்த நுட்பமான அறிவு எங்கே இருந்தது? நுண்ணிய நூல்பல கற்பினும் அவரவர்தம் உண்மை அறிவே மிகும் என்று சொல்வார். அதற்குள்ள என்ன அடக்கம் பெற்றிருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். நூல் என்ற அதிகாரத்துல இந்த திருக்குறள். அவரவர் பெற்று வந்த அந்த வினைப்பதிவுகளுக்கு தக்கவாறுதான் விளைவுகள் என்பதே வரும். அதனால நம்ம என்ன கொண்டு வந்திருக்கிறோமோ அதைத்தான் நம்ம செயல்படுத்தவே முடியும். கொண்டு வந்ததுன்னா முன்னோர்கள் செய்த கொடுத்த அந்த பதிவுகள் என்று சொல்வார்கள், இம்ப்ரிண்ட்ஸ். அதைத்தான் பாவ புண்ணியம்னு சொல்றாங்க, பாவ பதிவுகள். அப்படி அதெல்லாம் நமக்குள்ள இருப்பாக இருக்கு, நம்ம உள்ளத்துல இருக்கு.
அது தூய்மையடைய வேண்டும். அந்த தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு இந்த பிறப்புல நமக்கு கிடைச்சிருக்கு, தக்க குருமார்களுடைய வழிகாட்டுதலால். ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஞானத்திற்குரிய பக்குவம் வேணும் முதல். அந்த பக்குவத்தை கொடுப்பதற்குத்தான் அறம் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை போதிக்கிறவங்க அற வழியில வாழணும். அந்த அறத்தை வகுக்கிறவங்க முதல்ல அதை வாழ்ந்து காட்டணும். அதை வாழ்ந்து காட்டும் போதுதான் அதை கடைப்பிடிப்பாங்க. தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்கும் போது, தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்கும் போது, தர்மத்தை கேட்டுக்கொண்டே நல்லா சொல்றாருப்பா அப்படின்னு தர்மத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை செய்து கொண்டிருப்ப, திருத்தம் பெறணுன்றதுக்காகத்தான் சொல்றாங்க. ஆனா அத தர்மத்தை கேட்டுக்கிட்டே தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். காரணம் என்னன்னா, சொல்றவங்க அந்த பக்குவத்துல இருந்து சொல்லணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்ப தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அறியாம அதை பத்தி நம்ம சொல்ல முடியுமா? எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. உணரணும், முதல்ல உணரணும். அந்த உணர்ந்து அந்த பக்குவத்துல சொல்லணும். நீங்க PhD எல்லாம் வாங்குறாங்க, பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி அப்படியே பகுத்து பகுத்து பார்த்து தொகுத்து நான் PhD பண்ணிருக்கேன் அப்படின்னு வாங்குறேன். ஒருத்தர் அப்படித்தான் தேனை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சி பண்றார். பல தன்மைகள்ல பல தேன் வகைகளை பத்தி எல்லாம் அரிய நூல்கள்ல இருந்துலாம் எடுத்து போடுறார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஐயா இந்த கொம்புத்தேன் சொல்லி இதை சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். சுவைத்து பார்க்கல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பிறருக்கு சில அனுபவங்களை கொடுக்கும் போது நாம அதை உணர்ந்திருக்க வேண்டும். அது இல்லாம அந்த கருத்தை இப்படி இருக்குதான் அப்படின்னு மேலோட்டமா சொல்லலாமே தவிர அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனாலதான் இருக்கலாம், என்னுடைய அறிவுக்கு என்னுடைய அனுபவத்திற்கு உட்பட்டது என்ற அளவுலதான் நம்ம கருத்துக்களை சொல்றோம். எல்லாருக்கும் எல்லாம் புரியும்னு சொல்லிட முடியாது. புரிஞ்சவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க புரிந்து கொள்ளட்டும் என்ற அளவுலதான் நாம சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாரும் புரியும்படி சொல்ல முடியும், புரிய வைக்கவும் முடியும். அதற்குரிய வார்த்தைகளை நாம தான் தேர்ந்தெடுத்து சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் அந்த பொருளை விளக்கிட்டு அடுத்து நாம பேசினோம்னா நம்மளை எல்லோருமே விரும்புவாங்க. அனாவசியமா பேச மாட்டான், சரியானதைத்தான் பேசுவான் என்ற அளவு. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது கூட யாருமே எடுத்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆக்சுவலா உண்மையா சொல்றதா இருந்தா அந்த வார்த்தைகளால யாருமே அதை சொல்லிவிட முடியாது. உணர்ந்திருப்பவர்களுக்கு மட்டும்தான், அந்த உணர்வுல இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை பத்தி பேசிக்கிட்டு எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்கிறதுன்றதுனால எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனா திரும்ப என்ன பேசினாரு அப்படின்னு யாராவது கேட்டா அதை கதைகளை சொல்றது மாதிரி எடுத்து சொல்ல முடியாது, மௌனமாயிரும். ஏன்னா இருக்கிறத அப்படியே உணர்த்துறது தான், காட்டுறது தான். அதனுடைய தன்மைகளை சொல்லும் போது அதனுடைய தன்மைகளாக மாறும்போது நாம அனுபவ பொருளாக இருக்கிறதும் அனுபவிக்கிறவனும் காரணமா இருக்கிறது எதுன்னு பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான். இங்கே படைத்தவன் காப்பவன், அதை உருவாக்குறவன், அதை பாதுகாக்கிறவன். அதே மாதிரி அந்த பொருளாக இருப்பது எதுன்னு பார்த்தா அதுவும் அதுதான். எல்லாமாக இருப்பதும் அதுதான். ரசிக்கிறவன் அவன் தான். பார்ப்பது, பார்க்கப்படுவது, அந்த பார்ப்பதாக நினைப்பது, இது எல்லாமே ஒன்றுதாங்கிறத புரிந்து கொள்ளும். இது புரியறதுக்கு ரொம்ப நாளாச்சு எனக்கெல்லாம். ஆழ்ந்து தவத்துல போக போக அந்த ஒரு பொருளாக இருப்பது, ஒரு பொருளாக வந்திருப்பது எதுன்னு சிந்திச்சு பார்த்தா அந்த மெய்ப்பொருள் தான் என்பதை உணர முடியும். உலகத்துல எல்லாத்தையுமே பொருள் பொருள்னு சொல்லி பழகிட்டோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படின்னு.
பொருள் பொருள்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா உண்மையான ஒரு பொருள் எது அப்படிங்கிறது அந்த வெளிதான், ஞானம் தான். அந்த வெளியை பற்றி அறியக்கூடிய ஞானம் தான். அந்த ஒரு பொருள், அந்த வெளி, அந்த வெளிய நாம உண்மைன்னு உணரும் போதுதான் வெட்ட வெளி தன்னை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி என்று சொல்வார். வெட்ட வெளிதான் மெய் என்று சொல்லும் போது அதுதான் பொருள், மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருத்தர் ஒண்ணு குறிப்பிட்டு சொல்றாருன்னா எதை சொல்றாரு அப்படிங்கிற அந்த உண்மை நிலைய உள்ளதை உள்ளபடி விளங்கி கொள்ள முயற்சி பண்ணணும்னா நாம அதை அனுபவிச்சிருக்கணும். இப்போ ஒரு மரத்தால் ஆன யானை, அத மரம்னு பார்த்தா யானை தெரிகிறது இல்லை. இப்போ மரத்துல செஞ்சிருக்காங்க, ஒரு பொம்மை செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அதை யானைன்னு பார்த்தா மரம் தெரிகிறது இல்லை. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அதே போல பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பரம்பொருளாகிய அந்த தெய்வ நிலைய மறைச்சுக்கிட்டு இருக்கு இந்த பஞ்சபூதங்கள். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இறைவன் தான் அனைத்துமாகி வந்திருக்கிறான்ற அந்த நினைவு வந்துருச்சுன்னா மற்ற தோற்ற பொருட்கள் எதுவும் நம்ம நினைவுல இருக்க. பார்க்கும் காட்சி அத்தனையும் இறை காட்சியாகவே இருக்கும். அதுவே நமக்கு சாட்சியாக, மனசாட்சியாக அந்த அறிவு இருக்கும். அப்ப அந்த காட்சி என்று சொல்லும் போது அந்த காட்சிக்கு வந்திருப்பது எது என்று பார்த்தா பரம்பொருள் தான். அதனாலதான் பரம் என்ற வார்த்தையில் அதை குறிக்கிறார். பரம் என்றால் அதை விட நுட்பமானதும் கிடையாது, அதை விட அதுக்கு கீழே ஏதாவது இருக்குன்னு பார்த்தா கிடையாது. நுட்பமானது, அதை விட நுணுகியது இல்லை. வாலி ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் கவிஞர், எறும்பை விட சிறியது எது அப்படின்னு கேட்டாராம். எறும்பை விட சிறியது அது தின்னது அப்படின்னாராம். அதுக்கு வாய் எப்படி இருக்கும், அது என்ன சாப்பிடும், அப்ப எறும்பை விட சின்னது அது தின்னது அப்படின்னு குறிப்பு கொடுத்தார். அந்த அளவுக்கு நுணுகி பார்க்கும்போது நாமளும் அதை சிந்தித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கிறது இறைவனுடைய தன்மை, இந்த உயிர் என்பது எப்படி இருக்குன்னு பார்த்தா அது நுட்பமாக இருக்கிறது. அது அளவிடவே முடியாது. ஏன்னா அதற்கு உருவம் இல்லை. உருவம் இருந்தா தானே இது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். சரி, இருந்தாலும் நமக்குள்ள உயிர் இருக்குது, அதுக்கு ஒரு அளவு இருக்குமே, அது எப்படி, அதனுடைய அளவு என்ன அப்படின்னு, அதாவது இயங்கி கொண்டிருக்கிறது, அதுக்கு உருவம் கிடையாது. அதனால மைக்ரோஸ்கோப் வச்சுலாம் பார்க்க முடியாது. எவ்வளவு பெருசுபடுத்தினாலும் இருட்டாவே இருந்துச்சுன்னா, இந்த இருட்டை எவ்வளவு பெருசுபடுத்தினாலும் இருளாத்தானே இருக்கும். ஒரு உருவம் இருந்துச்சுன்னா, ஷேப் இருந்துச்சுன்னா அது என்னன்றதை காட்டும் மைக்ரோஸ்கோப் வச்சா. ஆனா அதுக்கு உருவமே இல்லாத போது எப்படி எடுத்துக்காட்டும். ஆனா இயக்கம் என்பது இருக்கிறது. அந்த இயக்கத்தை உணரணும். உணர்வதற்கு அந்த உயிர் எவ்வளவு இடத்தை அடைச்சிக்கிட்டு அது சுழலுது, இயங்குது, அதனால உயிருடைய அளவு என்ன அப்படின்னு மகான் திருமூலர்கிட்ட கேட்டா, ஆவின் மயிரொன்றை 100 கூறி போடணுமா. அதாவது பசுமாட்டோட ரோமம் இருக்குது பாருங்க, கருத்தை சொல்லி, பசுமாட்டு ரோமம் அது தடிமன் அளவுக்கு நீளம் வெட்டிக்கணுமா. பசுமாட்டு ரோமமே ரொம்ப நுட்பமா இருக்கும், மெலிசா இருக்கும், அதுவே ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அதனுடைய தடிமன் அளவுக்கு நீளம் வச்சு வெட்டிக்குங்க. வெட்டிட்டு அந்த அதுவே ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும். அதை 100 பங்காக்குங்க. அந்த 100 பங்காக்கிட்டீங்கன்னா அதுல ஒண்ணு எடுத்து அதை 1000 கூறு போடுங்க. 100,000ல் ஒன்றே. அப்ப 1000 ஆக்குறது. அப்ப பசுமாட்டு தடிமன் அளவுக்கு ரோமத்தை எடுத்து அது 1000 கூறு போட்டா என்ன வருமோ அந்த அளவுக்கு
நுணுகியது என்று குறிப்பிடுறார். அதாவது அனுமானத்துக்கே நம்ம பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நுட்பமான தன்மையில இருக்கிறது அந்த உயிர் என்பது. பரம்பொருள் என்பது அந்த அளவுக்கு நுணுகி இருக்கக்கூடியது. அதுதான் இன்னைக்கு பொருள் உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறது அந்த அணு தானே. அந்த அணுவுக்கு மூலப்பொருளா இருக்கக்கூடிய அந்த சின்ன அணு, அதை பரம அணு என்று ஞானிகள் குறிப்பிடுவார். அதை விட நுணுகியது இல்லை என்று. அதே மாதிரி மிகப்பெரிய தன்மையில இருக்கிறத பரம்பொருள் என்று சொல்றாங்க. அதை உருவகப்படுத்தி பார்க்கும்போது பரமன், அவனை விட ஒரு பெரிய ஆளு உலகத்துல இல்லப்பா, பெரிய ஆளுப்பா, பெரும் ஆள். அதான் பெருமாள் ஆக்கிட்டார், பெரிய ஆளு, இறைவன் மிகப்பெரியவன் அப்படியெல்லாம் அருளாளர்கள் சொல்றாங்க. எவ்வளவு பெரியவன் அப்படின்னா அந்த உயர்வை யாரும் எந்த அளவீடு வச்சும் காட்ட முடியாது. எந்த விதமான அளவுகோலுமே அங்கே கிடையாது. இப்படித்தான் அப்படித்தான், யாரும் அளக்க முடியாது. அத்தகைய நிலையை அடையணும்னா ஞானிகளுடைய கருத்தோட கருத்தாக அந்த உணர்வு நிலையில இருக்கணும். அதற்குத்தான் இந்த தியான முறைகள் என்ற அளவுல உபதேச முறைகளை கொடுத்திருக்காங்க. அது தொட்டு காட்ட வேண்டியதை தொட்டு காட்டுவாங்க. கண்களால அந்த ஆற்றலை பெருக்கி உயிருணர்வை கொடுத்து அன்பு கருணை இதெல்லாம் நம்மளை உணர வச்சு அந்த மேன்மை நிலையை அடைவதற்கு உண்டான பயிற்சிகள் கண்களால பார்த்தும் உபதேசம் கொடுப்பாங்க. இன்னும் இரண்டரை கலந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றலோடு கலந்து அந்த ஆற்றலை விரிச்சு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி தான் எனக்குள்ள ஊடுருவி நிறைந்திருக்கிறது என்ற அளவுல அந்த மெய்ப்பொருளை உணர்த்தி, அப்படி எல்லோருக்குள்ள ஊடுருவி இருக்கின்ற பொருள் ஒன்றுதான், அதுதான் எல்லாமாகி வந்திருக்கிறது, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருப்பது அதுதான் என்ற அளவுல எல்லையற்றதாக இருக்கின்ற அந்த பெருவெளி, அந்த ஞான வெளி, சுத்த வெளி, பிரம்மம் என்று கூறக்கூடிய அந்த தன்மைக்கு நம்மளை உயர்த்திடுவாங்க. மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு வித்தைய சொல்றார். இந்த வித்தை தான் உலகத்துல சிறந்த வித்தை. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. உயர்ந்த வித்தை இந்த பிரம்ம வித்தை. அத நாம பேசிக்கொண்டிருந்தா கிட்டிடாது. அப்ப எப்படி கிட்டும்? அத்துவிதமாகி அவனெங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்துவிதமாகி, அத்துவிதமாகினா அத்வைதம், வைதம்னா ரெண்டுபட்ட நிலை, அத்வைதம்னா இரண்டல்ல, இரண்டல்லனா ஒன்றுதான் அப்படிங்கிறது அர்த்தம். பிரம்மம் ஒக்கட்டி, பிரம்மம் ஒன்றுதாங்கிறத புரிஞ்சுக்கணும். அத்துவிதமாகி அவனெங்குமாகி, இறைவனே எங்கும் நிறைந்திருக்கிற ஆல்மைட்டி இஸ் த காட் என்று சொல்வார். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட் என்றெல்லாம் சொல்லுவார். எல்லாம் வல்லது, எங்கும் நிறைந்தது. அதைத்தான் இந்த மாதிரி வார்த்தைகள்ல குறிப்பிடுறாங்க. அது நம்ம விழிப்புணர்வோட அதை கவனிச்சாதான் முடியும். அத்துவிதமாகி அவனெங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும். அந்த வெளிதான் அணுவாச்சு. அந்த அணுக்களுடைய அதாவது அந்த அணுக்களுடைய தொகுப்பே பஞ்சபூதங்களாச்சு. அந்த பஞ்சபூதங்கள் தான் வானுலகும் கோள்களாக நட்சத்திரங்களாக இன்னைக்கு. அப்படி அணுமுதலாய் அண்டங்களாகி இந்த உலகங்களாகி தாங்கும். அப்படி உருவாகிறது அதுதான், அது தாங்கி கொண்டிருப்பது அதுதான். அதான் தனக்குள்ளே இருந்து அந்த ஆற்றலை எடுத்துதான் எல்லாவற்றையும் இயற்கை படைத்தது
என்பதை ஞானிகள் உணர்ந்து வேதாகம நூல்கள் எல்லாம், மறை நூல்கள் எல்லாம் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அத கேட்கறதுனால பேசுறதுனால நம்ம உணர்ந்துட்டோம்னு இல்லை. அது அந்த பொருளாகவே மாறினாதான் அது நமக்கு அந்த உண்மை நிலையெல்லாம் உணர்த்தும். அத்துவிதமாகி அவனெங்குமாகி அணு முதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை, சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை, சுக்குமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும். ரொம்ப முக்கியமான வரி. சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை, சுக்குபமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும். நமக்குள்ள அனுபவ பொருளாக எல்லாவற்றையும் அறிந்து நிற்கக்கூடியது. அது சூட்சும பொருளாக இருக்குது, அது உயிராக இருக்குது, உயிர் மையத்துல அது அறிவாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வெளி தத்துவத்தின் முடிவான தானேயான, இந்த தத்துவத்துக்கெல்லாம் முடிவானது எது? தானே ஆன. தத்துவத்தின் முடிவான தானே ஆன தன்னையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம். தன்னை அறிந்த வித்தை தான் அந்த பிரம்மம். நம்ம யாருன்னு கேட்டுக்கிட்டு நம்மையே அறிந்து கொள்ள வித்தை. அப்ப நமக்குள்ள அனுபவ பொருளாக அந்த அனுபவமாக இருக்கக்கூடிய அந்த நிலை எது? அறிவாக இருக்கக்கூடியது. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறது யார் என்று அந்த அறிய புறப்பட்டவர்கள் அந்த அறிவையே அறிந்த அந்த நிலையில, அந்த ஞானத்துல இருக்கும்போதுதான் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ளும். இந்த அறிவை அறிந்த உண்மை நிலை தெளிவே ஞானம் என்பது. அப்ப அந்த அறிவில் அறிவாய் நிலைக்கும் போதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற அந்த உணர்வுலாம் நமக்குள்ள வரும். இயற்கையோடு ஏந்த வாழ்வு. அப்படி இருக்கும்போது இனிமையான வாழ்வாக இருக்கும், அமைதிகரமான வாழ்வாக இருக்கும். அதனால இயற்கைய நாம எப்பவுமே போற்றி வணங்கணும்னா மதிப்பு கொடுக்கணும். இந்த பிரபஞ்சத்துல அது எப்படி உற்பத்தியாகி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த இயற்கைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எதையும் நாம செய்தது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற நாம எதையுமே செய்ததில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பிறந்ததுல இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு செஞ்சிருக்கிறாங்க, நான் சமுதாயத்துக்கு திருப்பி செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நாம அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் இயற்கை. அதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற அளவுல அந்த கலைனா இயற்கை வளத்தை நம்முடைய வாழ்வின் வளமாக மாற்றிக்கொள்வதற்கு கைத்திறனாலும் அறிவின் நுட்பத்தினாலும் அந்த உருமாற்றி தரமாற்றி நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தனையும் கலையாக இருக்கிறது. ஆய கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார்னு சொல்லி வச்சாங்க. ஆனா அந்த கலைகளுடைய உட்பிரிவுகள்லாம் பார்த்தா எத்தனையோ விதமான கலைகள் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கு. இவ்வளவு கலை. அந்த கலையை பத்தி சொல்றதுதான் அந்த இலக்கியங்கள் இதெல்லாம் உருவாயிருக்கு. இதெல்லாம் நாம தான் செஞ்சிட்டு இருக்கோம். அதாவது இறைவனுடைய பெருமைய, இயற்கையினுடைய அற்புதத்தை நாம வியந்து பாராட்டி கொண்டிருக்கோம். காலையில எழுந்து இரவு உறங்குவது வரைக்கும் நாம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொருட்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த பொருட்கள் எதையாவது நாம செஞ்சோமா? இப்ப சாதம் சாப்பிடுறோம்னா நான் தானே சாதம் செஞ்சேன் அப்படின்னு. ஆனா அந்த சாதத்திற்குரிய மூலப்பொருளா இருக்க தண்ணியை யார் செய்ய முடியும்? அந்த ஒரு பாத்திரம் வச்சிருக்குன்னா அந்த பாத்திரம் மெட்டல் இருக்கு இல்லையா, அதை யார் உலோகத்தை கொடுத்தது யார்? நெருப்ப கொடுத்தது யார்? சரி, அப்படி உணவு சமைக்கிறோம், அரிசிய ஆட்டி அதை மாவாக்கி தட்டுல ஊத்துறோம்னா அதை அவிச்சு பக்குவப்படுத்துறது யார்? ஊத்துறது நாமளா இருந்தாலும் இட்லியா கொடுக்கறது யாரு? இன்னும் சொல்ல போனா அரிசியை கொடுத்தது யார்? இதெல்லாம் பக்குவப்படுத்தி நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அதையெல்லாம் கொடுத்தது எது என்று சிந்தித்து பார்த்தா நமக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கு. எதுவும் நம்ம செய்யல அப்படின்னு. அப்ப என்னதான் செய்யணும்? யாருக்கும் துன்பம் கொடுக்காம சும்மா இருந்தா போதும். சும்மாதான் இருக்க முடியுமா?
இந்த உடலையும் மனசையும் வச்சுக்கிட்டு நாம சும்மாதான் இருக்க முடியுமா? முடியாது. எதையாவது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, சும்மா இருந்துகிட்டு நம்மள சும்மா இருக்க விடாம அது சும்மா சும்மா எதையாவது இயக்கி கொண்டேதான் இருக்கிறது. அந்த சும்மான்ற வார்த்தைக்கு பல பொருள் இருக்கு. அப்படியே பொழுது போகலைன்னா நெட்ல சும்மா அதுக்கு மீனிங் என்னன்னு தட்டி பாருங்க. அதுக்கு அவ்வளவு வார்த்தைகள். அங்கங்க அது ஃபில் பண்றது மாதிரி அந்த வார்த்தையை போட்டு பார்க்கலாம். எல்லா இடத்துலயும். இப்ப சும்மானா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இறைவனுடைய வார்த்தையாவே எடுத்துக்க வேண்டியதுதான். சும்மா இருந்துகிட்டு அவன் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்கான். அத்தகைய சும்மா இருக்கிறவன சும்மா நினைச்சாவே போதும். நமக்குள்ள அந்த மெய்ப்பொருள் விளக்கம் என்பது தானாகவே உணர்வாக கிட்டிவிடும். அதனால இந்த ஞான வெளியில இன்னைக்கு கொஞ்சம் பாடல்கள்லாம் நிறைய பாடல, சினிமா பாடல்லாம் இல்லாம தத்துவமாவே போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. யாருக்காக பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம எனக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் போல தெரியுது. இருந்தாலும் இதை செவிமடுக்கக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் தான். எல்லாருக்குள்ளேயும் அந்த தெய்வீக அறிவு இருக்கிறதுனால உங்களுக்கும் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். நாம யாரும் சும்மா இல்ல. நம்மள சும்மாவும் இருக்க விடாது அந்த இயற்கை. அதனால எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது நமக்குள்ள இருக்குது. அதனால நாம செய்யறோம் அப்படிங்கிறதுல நம்மை ஆட்கொண்டு அதுவே செய்யுது. அப்படித்தான் எடுத்துக்கிறோம். இயற்கையாக இருந்தாலும் அது செயற்கையாக நம்ம செயல் மூலமாக உருவாக்கும். இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்களை தூக்கிக்கிட்டு ஒரு இரும்பு, இன்னும் சொல்ல போனா உலோகம் மிதக்க முடியுமா? தண்ணியில மிதக்கிறதே பெரிய விஷயம். தண்ணிக்குள்ள மூழ்கி போயிரும் திடப்பொருள். ஆனா அது பறக்குதே இன்னைக்கு ஆகாய விமானங்கிற பேர்ல. எப்படி பறக்குது? அது எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால கொண்டு போய் நம்மளை இறக்கி விடுதே. இப்படிலாம் வாகனங்களை செஞ்சு வச்சிருக்கமே. இதெல்லாம் யாரு செஞ்சது? அந்த நுண்ணறிவு இயற்கை, அதாவது வானுலகம், கோள்கள், நட்சத்திரங்கள்லாம் அப்படியே சுழண்டு கொண்டிருக்குதே. இன்னைக்கு பூமி, சந்திரன், சூரியன்லாம் சொல்றோம்ல, அது ஒன்று இடிச்சுக்காம வச்சுக்காம அதது இடத்துல இருந்து அதது சுத்திக்கிட்டு ஒன்று சார்ந்து இயங்கி கொண்டிருக்குது. அது எல்லாமே இந்த வெட்ட வெளியில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த வெளியில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முறையாக இயக்கி கொண்டிருக்கிற அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்க முடியும்? அதே நுண்ணறிவு மனிதனுக்குள்ளே இருக்குது. அந்த நுண்ணறிவாலதான் இன்னைக்கு இயற்கையாக இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இயற்கை மாதிரி செய்யணும். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, ஒரு நெல்லை முளைக்க போட்டா நூற்றுக்கணக்கான நெல்மணிகளை தருது. நம்ம ஒரு ஆராய்ச்சியாளர், நல்ல PhD எல்லாம் வாங்கினவர், ஒரு உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கிட்ட ஒரு நெல்லை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் நெல்லு மாதிரி நெல்லுல என்னென்ன தன்மைகள் இருக்குதோ அத்தனை தன்மைகளை வச்சு ஒரு நெல்லை செஞ்சு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த நெல்லை மண்ணுல முளைக்க போட்டா அந்த நெல்லு முளைச்சு கதிராக வருமா? நூற்றுக்கணக்கான நெல்மணிகளை தருமா? யோசிச்சுப்பார். நெல்லு மாதிரி செய்யலாமே தவிர அது நெல்லாக இருக்காது. அதனால உலகத்துல நாம எதையுமே இயற்கையில இருக்கிற பொருளை வச்சுதான் செய்யறோமே தவிர இயற்கையை யாரும் உருவாக்கல. அது இயல்பாக இருப்பது. அதனாலதான் இயற்கை. அதை அனுபவிக்கிறது தான் நம்ம செயல் மூலமாக இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கிறதுக்கு உண்டு. செயல்கள் பூரா செயற்கை தான். நம்ம இன்னைக்கு அனுபவ பொருட்களை உருவாக்கி வச்சிருக்கோம் என்ஜாய்மெண்ட்டுக்காக. அது எல்லாமே செயற்கையாகத்தான். இயற்கை செயற்கை. இயற்கை என்பது விதி. அதை யாரும் மாற்ற முடியாது. அதை பயன் கொள்வது மதி. அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தி கொள்வது மதி. அதாவது கரும்பு இருக்குன்னா அந்த கரும்புங்கிறது இயற்கை விதி. யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அது இயற்கை. அதுல உள்ள சாறை எடுத்து இன்னைக்கு சர்க்கரையா மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே, சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே, இது மதி. இது போல இரும்புங்கிறது விதியாக இருந்தாலும் அது இன்னைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோமே, அது மதி. மண்ணுங்கிறது ஒன்னாக இருந்தாலும் மண்ணுல கிடைக்கக்கூடிய இந்த தாதுக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இன்னைக்கு
மண்ணை வச்சு என்னென்னலாம் செய்யறோம். இன்னைக்கு தங்கம்ங்கிறது கூட மண்ணுதான், மண்ணிலிருந்து வந்ததுதான், அது கல்லு தானே. அதை வெட்டி எடுத்து அது தூய்மையான தன்மையில இருக்கிறதுனால அதை பிரிச்சு எடுத்தாங்க. இன்னைக்கு பல்வேறு ஆபரணங்களாக செய்கிறோம்னா அதை கொடுத்தது யாரு? இப்படி ஒண்ணு யோசிச்சு பாருங்க, எதையாவது நம்ம செஞ்சிருக்கிறோம். அப்ப விதி மதி அதுக்கு உண்டான வித்தியாசத்தையும் பார்த்துக்கணும். நம்ம உடல் அளவுல எல்லை கட்டி இயங்கும் போது அது நரகம் என்று சொல்வார். ஆனா அதே இது இறைவன் தான் அனைத்துமாகி வந்திருக்கிறான், எல்லா உயிராக ஜீவராசிகளாக வந்திருக்கிறது இறைவன் தான் என்ற அளவுல அந்த மனவிரிவோட பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம், அந்த அறிவினுடைய பக்குவத்தை தான் அந்த அன்பாக சொல்றாங்க. அத்தகைய அன்புலதான் நம்ம உள்ளதை உள்ளபடி உணர முடியும். அதுதான் சொர்க்க நிலை என்பது. அப்போ வாழுங்காலத்திலேயே நம்ம வாழ்க்கைய சொர்க்கமாக்கிக்கிறது நரகமாக்கிக்கிறதுக்கும் உண்டான தன்மை நமக்குள்ளதான் இருக்கு. இறந்த பிறகு இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறது இருக்கட்டும், வாழுங்காலத்துல நாம இன்பமாக இருக்கணும்ல. துன்பம் தவிர்த்த வாழ்வு வாழணும். அப்ப துன்பமே வேண்டான்னு நினைக்கிறவங்க யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது என்ற கருத்தை ஏற்கனவே சிந்தித்தோம். அந்த வகையில இந்த ஞானவெளி என்ற தலைப்புல அந்த அறிவையே அறிந்து அதனுடைய தெய்வீக தன்மைகளை உணர்வதற்கு உண்டான வழிமுறைகளை நாம இப்ப ஒவ்வொரு மாதமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடல் அடிக்கடி பாடினாலும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பாடல் தான். எதையுமே நான் செய்யலைன்னு சொன்னல, அத மகான் வேதாத்திரி மகர்ஷி ஒரு பாடலாக கவிதையாக கொடுத்திருக்கார். உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு, மூச்சு விடுவதற்கு. உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ள கடல் ஒன்றேதான் நீராவியாகி பொழிய. உலகில் இன்று உள்ளோர், உலகில் இன்று உள்ளோர் இதில் ஒன்றும் செய்ததில்லை. ஒண்ணு செய்யலையா? அப்ப என்ன செஞ்சாங்க? ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார். அப்ப நாம எல்லாருமே செத்து போறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். சொன்னாலும் சொல்லாட்டினாலும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க 100 வருஷம் கழிச்சு இருக்க போறது இல்லை. அப்ப இது மாற்றத்திற்கு உட்பட்டது இந்த உலகம். இந்த உலகத்துல மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகம். அதனால கவனமாக இருக்கணும். இன்னைக்கு மரண பயத்தை காட்டிதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பொருளை பெருக்கி கொண்டிருக்கிறாங்க. அத கவனமாக இருக்கணும். எங்கும் நிறைந்தது அந்த தெய்வ நிலை. அதனால இதில் இருப்போர் ஒன்றும் செய்ததில்லை. ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார். உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று, உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று, உயிர் வாழ்தல் நீதியெனில் கொலைஞர்களே மிச்சம். அப்ப ஒரு நாட்டை பிடிக்கணும்ட்டு பல உயிர்களை கொன்னு குவிக்கிறாங்களே, அப்படி நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவன் யாரு? கொலகார பாவி தானே. ஒரு ஆளை கொலை பண்ணாவே இன்னைக்கு எவ்வளவு பெரிய குற்றம்னு சொல்றோம். எவ்வளவு கொடுமையை செய்து கொண்டிருக்கிறோம் நாடுக்கு நாடு என்ற அளவுல. இந்த போர் என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். அதனால உறுப்புகள் பாதிச்சு குடும்பத்துல அந்த உறவுகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைச்சுப்பார். இத்தகைய போர் நமக்கு தேவையா? ஒரு பொருளை நம்மால உற்பத்தி செய்ய முடியுமா? எதுவுமே நாம செய்யல. அப்ப இயற்கை வளத்தை நாம அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிற நாம உலகத்துல இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறமே, அப்ப நாம யாரு? இத்தகையவரைத்தான் பெரியவங்க சொல்றாங்க நடைப்பிணங்கள்னு சொல்ற. அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? உணர்வே இல்லாம உணர்வை இழந்தோம் அப்படின்னு பாடுவாங்க இல்லையா? அந்த உணர்வை இழந்துட்டோம். அந்த உணர்வை இழக்கக்கூடாது. உணர்வை இழக்கலாமா? தாயின் கனவை மறக்கலாமான்னு ஒரு பாடல் வரும்.
அதனால அந்த உணர்வு என்பது வேண்டும். எல்லோரும் வாழ பிறந்திருக்கும். இந்த பூமியில உற்பத்தி ஆகிறது தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாம அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நம்முடைய சந்ததிகள் அனுபவிக்க வேண்டாமா? இயற்கை வளத்தை கெடுத்து நம்முடைய வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்டு வரக்கூடிய சந்ததிக்கும் ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாமும் நல்லா இருக்கணும், வரக்கூடிய சந்ததியும் அந்த இயற்கை இன்பங்களை அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும். நாம சுவாசிக்கக்கூடிய காற்று தூய்மையாக இருந்தா தான் உடல் இயக்கம் நல்லா இருக்கும். இன்னைக்கு மாசு கட்டுப்பாடு என்ற அளவுல இன்னைக்கு ஒரு வாரியமே அமைச்சு தண்ணியில உள்ள மாசு அகற்றுறதுக்கு இன்னைக்கு சாதாரணமா குளத்துல உள்ள தண்ணியை அள்ளி குடிச்சுக்கிட்டு போகணும். அது எவ்வளவு கலங்களா இருந்தாலும் எனக்கு அதான் போன வாரம் கூட என் வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அப்படியே காப்பி மாதிரி இருக்கும், கொலன்னு. அப்படியே அந்த பாத்திரத்தை அதிலேயே கழுவிட்டு குடத்தை வச்சு ஒரு அலசு அலசிட்டு அதை கொண்டுட்டு வருவாங்க. அதை காய்ச்சி தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே குடிப்பாங்க. மாடு அதுலதான் குடிக்கும், மனுஷனும் அதுல தான் குடிப்பான். அப்படிப்பட்ட அந்த நீர்நிலைகள்ல இருந்து கொண்டுட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு தண்ணி எப்படி இருக்கு யோசிச்சு பார்த்தா, அதை சுத்திகரிக்கிறதுக்கு எத்தனையோ ஆர்ஓன்னு ஒண்ணு பிளான்ட்டை போட்டு அதை அதை மண்பானையில ஊத்தி குடிங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இயற்கையில அந்த மழை நீர், அந்த கடல் நீர் ஆவியாகி அந்த போதிய அளவு அதுல உள்ள கண்டாமினேஷன் எல்லாம் போன பிறகு, அதுல உள்ள நச்சுத்தன்மைகள்லாம் போன பிறகு அப்படியே தூய நீராக பெய்யுது. எவ்வளவு துய்ப்பார்க்கு துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலைன்னு. அப்ப துய்ப்பு அனுபவ பொருளாக வந்திருக்கிறது அந்த நீர் தான். அந்த நீரின்றி அமையாது உலகு என்று சொல்றார். அந்த மாதிரி இன்னைக்கு திருக்குறள்ல இருந்து நிறைய கோடிட்டு காட்டிருக்கிறேன். அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு தத்துவ விளக்கமாகவே போயிருச்சு. உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்ந்த நீதியனின் கொலைஞர்களே மிச்சம். இந்த கருத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் யாருக்கும் துன்பம் கொடுக்காத அளவுல நம்முடைய சொல் செயல் நினைப்பே கூட சரியா இருக்கும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியை மெனல் என்று சொன்னார். நம்ம மனசுல நினைச்சிட்டா கூட அது குற்றம் தான். நெருப்புன்னு சொன்னா சுடுமான்னு கேட்டா சுடத்தான் செய்யும். அது மனசுல ஒரு வார்த்தைகள் அதெல்லாம் ஒண்ணும் பொருள் இல்லை ஒண்ணு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். அது சொன்னவன் முட்டாள்னு சொன்னவன அவனுக்கு கோபம் வந்துருச்சான் அதை கேட்டவனுக்கு. அப்ப நான் வார்த்தை முட்டாள்னு ஒரு வார்த்தையை தானே சொன்னேன், உனக்குள்ள எப்படி அந்த கோபம் எழுச்சி அடைஞ்சிச்சு? அப்ப வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு உடனே ஒத்துக்கொண்டாங்க. அது மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம உணர்ச்சி நிலைக்கு போயிடக்கூடாது. அத நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான். ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பாலா போக அப்படின்னு திட்டுறாருன்னா, பால் நிலைனா ஒண்ணுமில்லாம போகணும். அப்ப ஒன்றுமில்லாத ஒன்று எதுன்னா அந்த இயற்கை தான், அதாவது வெளிதான். அப்ப நம்ம வெளியாகவே மாறுவதற்கு அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, ஆகா உபதேசம் கொடுத்துருந்தோம்னா ஒரு வாழ்த்தையே கொடுக்குறாங்களே, அந்த பால் நிலைய அறிந்து அதுவா கலக்கிறதுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்குறாங்களே, நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றின்னு சொன்னா அவன் முழிக்க ஆரம்பிச்சிருவான். யாராவது அறிவு இருக்கா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டா நம்ம உடனே என்ன நினைச்சுக்கணும்? இப்ப யாராவது பேங்க்ல போறோம், பேனா இருக்கா அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட பேனா இல்ல, அதனாலதான் எழுதுறதுக்கு பேனா இருக்கான்னு நம்மகிட்ட கேட்கிறான். நம்ம இருந்துச்சுன்னா கொடுக்க போறோம், அவர் ஃபில் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட போறாரு. அதே மாதிரி யாராவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்ப கேட்கிறவன்ட்டு அது இல்லைன்னு நினைச்சு மனசுக்குள்ள சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போறதை விட்டுவிட்டு என்ன பார்த்தா அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு அறிவு இருக்கான்னு கேட்ட அப்படின்னு சண்டைக்கு போனா எப்படி இருக்கும்? நம்மகிட்ட அறிவு இல்லைன்றத காட்டிட்டோம்னு அர்த்தம். அதனால உள்ளதை உள்ளபடி உணர்ந்து அந்த தெய்வீக பெருவெளியோடு கலந்தேதான் இருக்கிறோம். அவனுக்குள்ளதான் நாம இருக்கோம், நமக்குள்ள அவன் இருக்கான். அவனில்தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேறு. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். நாம பெரியோனா இருக்கணுமா சிறியோனா இருக்கணுமாங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். எப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டு அந்த பரம்பொருளை நினைவில் கொண்டு யாருக்கும் துன்பம் தராத வகையில செயல்கள் செய்தா அதுதான் அறம் என்பது. அப்படி துன்பப்படுறவங்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வது அதுதான் ஈகை என்பது. தன்னை காத்துக் கொள்வது அது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது சுய ஒழுக்கம் இருக்கணும். நமக்கு யாருக்கும் துன்பம் கொடுத்துறாத. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் துன்பத்தை போக்கக்கூடிய செயல் அது அன்பினுடைய பெருக்கு தான்.
அது கருணை உணர்வால எழுவது அந்த ஈகை என்பது. அதனால ஒழுக்கம், ஈகை, இதுக்கு இடையில கடமை என்பது இருக்கு. கடமைனா நம்ம பெற்ற கடன், இதுவரைக்கும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோமே, அது அத்தனையும் இந்த சமுதாயமும் இயற்கையும் கொடுத்தது. நாம ஏதாவது கொடுக்கணுமேனு அந்த கடனை திருப்பி கொடுக்கிறது. கடன் மை விகுதி பெற்று கடமை என்பதாக ஆகிவிட்டது. அதனால ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அந்த முக்கூட்டையும் உணர்ந்து அந்த தன்மையில அறவாழ்வு வாழ்வதற்கு ஞானிகள் அறிவித்த அந்த அறிவை அறியக்கூடிய அந்த உபதேசத்தை பெற்று நாம வாழ்வாங்கு வாழ்வோம், உயர்வோம், வெல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன், 60 நிமிஷம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க அன்பு ஐயா. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விழித்திரு என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஞானவெளி தொகுப்பின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு ஐயா பரம்பை தியாகராஜன் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் சரித்திரம் படைத்தவர்கள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா கவிஞர் கர்டோசா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நாளை நமது தளத்தில் வழங்க இருக்கின்றார்கள். சுதந்திர போராட்ட தியாகங்கள் குறித்த ஒவ்வொரு நிகழ்வுகள் சார்ந்த பகிர்தலையும் நாளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அடுத்த மாதம் சுதந்திர தினத்தை ஏறெடுக்க இருக்கக்கூடிய சூழலில் சுதந்திர தாகம் எவ்வாறு இருந்தது, அதில் நமது தியாகிகளின் பங்களிப்புகள் எவ்வாறு இருந்தன என்பது குறித்த பார்வையினை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இயற்கையை நன்றியுணர்வோடு பார்க்க வேண்டும் என்று அன்பு ஐயா அவர்கள் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். வெறுப்பு, பொறாமைகளை கலைந்து வாழவும் மன தூய்மையோடு வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது வாழ்வியல் பயணம் சிறந்த ஒன்றாக இருக்கும் என்பதையும் தமது கருத்துக்கள் வாயிலாக பதியமிட்டார். குற்றாலம், ஆலமரம், ஆழப்புழா என்கின்ற வார்த்தைகளில் ஆல என்கின்ற வார்த்தை என்பது நீளமான என்கின்ற பொருளை உடையதாக இருக்கின்றது என்பதை குறித்த பகிர்தலையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதே போல குற்றம் என்கின்ற வார்த்தையில் நாம் இறை செயலுக்கு இடையூறாக குறுக்கீடாக செய்யக்கூடிய அந்த என்கின்ற வார்த்தைக்கு பொருள்படுகின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். துன்பம் வேண்டாம் என்பவர்கள் எப்பொழுதும் யாருக்கும் துன்பம் தருவதில்லை என்கின்ற கருத்தினையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். தீர்ப்பை தேடி ஓடுகின்றோம், ஆனால் தீர்வை நோக்கிய பயணம்தான் நமக்கு தேவை என்கின்ற புரிதலையும் அன்பு ஐயா அவர்கள் விதித்தார்கள். நிம்மதி இறைவனின் கூறிய அறிவுடைய ஒரு வாழ்க்கை என்பது சிறந்த ஒன்றாக இருக்கும் என்பதை குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். பகுத்து பார்க்க ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கும் பொழுது தொகுத்து பார்க்கவும் நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஞான பக்குவம் பெறுவதற்கான அறவழி வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆம், உள்ளதை உள்ளபடியே உள்ளத்திலே சிந்தித்து செம்மைக்கான வழியை நாம் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை ஞானவெளி என்கின்ற அற்புதமான தொகுப்பு வாயிலாக அன்பு ஐயா நிறைய கருத்துக்களோடு எளிமையாக இனிமையாக நமக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு மாதமும் சென்று சேர்ப்பித்து வருகின்றார். அன்பு ஐயா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். அருமையான சிறப்புரைக்கு தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா ஞானவெளி பரம்பை தியாகராஜன் ஐயா அவங்க ரொம்ப அற்புதமான கருத்துக்களை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பசித்திரு அப்படின்னா தேவைகளை நிறைவேற்ற அந்த பசியோடு இருக்கணும். அறிவு பசி அப்படின்னு அழகா சொன்னாங்க. தனித்திரு எங்கும் நிறைந்து இருக்கும் பரம்பொருள் தான். அதை எங்கே நிறைஞ்சிருக்கிற பரம்பொருளை உணர்த்தினாங்க நமக்கு. விழித்திரு நம்மை சுற்றிலும் இருக்கும் அந்த காற்று, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை சுத்தியும் இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. அது ஐயா சொல்லி நம்மளை எல்லாம் காலை வேளையில உற்சாகப்படுத்தினாங்க. அதை உணர்ந்தாதான் நம்ம பிரம்மத்தை உணர முடியும். பிரம்மம் அப்படின்னா என்னன்னா அதான் சுத்த வெளி. அந்த சுத்த வெளியோட நம்ம கலக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும். காலையில எழுந்ததும் அப்பா அம்மா தான் நமக்கு உயிர் கொடுத்தவங்க, அவங்கள வணங்கணும். அப்புறம் இயற்கையை வணங்கணும். அந்த இயற்கை தான் நமக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குது. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லணும். எவ்வளோ அழகா சொன்னாங்க. நம்ம எல்லாம் இயற்கையிலேருந்து எல்லா வளங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த இயற்கைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதான் இயற்கைன்னா நமக்குள்ளேயும் இருக்கும் அந்த இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நினைச்சு நம்ம அன்பும் கருணையுமா இருக்கணும். அந்த அன்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அமைதி நிலவும். அன்பா இருக்க நம்ம அந்த அன்பை பெறதுக்கு என்ன செய்யணும்னா அமைதியா இருக்கணும்.
எங்கும் அமைதி, எதிலும் அமைதி. அமைதி, அமைதி. அது ஐயா அழகா நமக்கு சொன்னாங்க. அந்த அமைதியா இருக்கும் பொழுது அந்த பிரம்மம், அந்த பிரம்ம வித்தையை நாம உணர்ந்து விடுவோம். அதுவாகவே மாறி விடுவோம். தன்னையே அறிந்து உணர்ந்து விடுவோம். இதுதான் அது உள்கருத்து. அந்த பிரம்மத்தோடு நம்ம இணைக்கிறது அந்த அமைதி தான். அமைதியா கண்களை மூடி அந்த அன்பான அந்த மனசோட பார்க்கும் பொழுது அந்த பரம்பொருள் இயங்கிறத நம்மளால உணர முடியும். அது நம்மோட பேசுறத அறிய முடியும். இதுதான் உண்மையான கருத்து. அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஐயா அழகா அற்புதமா சொன்னீங்க ஐயா. அப்புறம் வேதாத்திரி மகரிஷி அவங்க ஒரு கருத்து கோவை நமக்கெல்லாம் சொன்னாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உயிருக்கோ உடலுக்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதான் செய்ய நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பிரம்மா இருக்காங்க. பிரம்ம வித்தை இருக்கு. அந்த இறையாற்றல் இருக்கு. அதை நம்ம உணர்ந்தோன்னா எல்லாருமே பார்க்க போனா ஐயா சொன்ன மாதிரி தெய்வம் தான். அந்த உண்மையான தெய்வத்தை நம்ம எதிரில் வச்சுட்டு, நம்மளை சுத்தியும் வச்சுட்டு, நமக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு, இறைவன் எங்க எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்கோம், அலைஞ்சிட்டு இருக்கோம், பணத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உட்கார்ந்த இடத்துலயே அந்த இறையாற்றலை உணரலாம். அதுக்கு அன்பும் அமைதியும் அவசியம். ஐயா அழகா அவங்க வரும்பொழுதெல்லாம் அந்த பிரம்மத்தை உணர்றதுக்கு நிறைய வழிகளை சொல்லி கொடுக்குறாங்க. நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பேர குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே உங்களுக்கு பக்கத்தினை வந்து வழி நடத்திட்டுங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். விழித்திரு ஞானவெளி என்ற தலைப்புல பரம்பை தியாகராஜன் ஐயா அருமையா உரையாற்றினாங்க. பெற்றோரை நாம எப்போதும் நினைக்கணும், அவங்கள வணங்கணும். ஏன்னா நமக்கு உயிர் கொடுத்த தகப்பன், கரு சுமந்த தாய், இருவருமே இந்த பிரபஞ்சத்துல நம்ம நல்லா வாழ்றதுக்கு உறுதுணையா அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட அன்பா இருந்தாங்க. அதுதான் பெரியது. அடுத்து ஐயா நன்றி மறக்காம இருக்கணும். வள்ளுவர் கூறிய திருக்குறளை அருமையா எடுத்துரைத்தார்கள். என்னென்றி கொன்றாருக்கு உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. செய்த நன்றியை நம்ம மறக்கவே கூடாது என்னைக்கும். அது ஒரு நல்ல பண்பு. அதை பழக்கமாக்கிக்கணும், அதை வழக்கமாகவும் ஆக்கிக்கணும். இன்றைய தலைமுறைக்கு சிலருக்கு அது தெரியறதே இல்லை. சொன்னாலும் காதுல வாங்குறதும் கிடையாது. நாம தான் அவங்கள நல்வழிப்படுத்தணும். அடுத்து ஐயா வள்ளலாரோட கருத்துக்களை சொன்னாங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசிச்சா உணவு உண்ணணும். வாழ்றதுக்காக, இந்த உயிர் வாழ்றதுக்காக ஆரோக்கியமான உணவை உண்ணணும். உண்பதற்காகவே வாழக்கூடாது. சிலர்லாம் ரைஸ் மில்லு கூட ஓய்வு இருக்கும், இவங்க அடுத்தடுத்து தின்னுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் அவங்க குணம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். உலகத்தில் உள்ள பல வகையான உணவுகளையும் ருசிச்சிடணும், அப்படி இருப்பாங்க. அப்புறம் குண்டாகி நோய் ரொம்ப சீரழிவு தான். தனித்திரு,
மனிதனாக பிறந்த யாருமே தனியாவே இல்லை. நம்ம கூட இந்த பிரபஞ்சமே இருக்கு. ஓரறிவு உயிர், இரண்டாவது அறிவு, 3, 4, 5, 5 அறிவு விலங்குகள், 6 அறிவு மனிதர்கள். எல்லாரும் கூடத்தானே இருக்கிறாங்க. இதுல என்ன தனிமை? ஆனா எல்லாரும் இருந்தாலும் இறை சிந்தனையோடு நாம் தனித்திருக்க பழக வேண்டும். அதான் அதான் பேரின்பம், தனித்து இருக்கிறது. விழித்திரு, எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். உலகம் எப்படி இருக்கு, மனிதர்கள் எப்படி இருக்காங்க, நாம எப்படி இருக்கணும், இந்த உலகத்துல நம்ம மகிழ்ச்சியா வாழ்றதுக்காகத்தான் வந்தோம். நாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நம்மளையே நாம வருத்திக்க கூடாது, நம்மளையே நம்ம தாழ்வா நினைக்க கூடாது, குற்ற உணர்வோட இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு துன்பம் அப்படின்னா நாம எப்படி வருத்தப்படுறோம், அந்த துன்பத்தை பிறருக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. அதுதான் ஐயா அருமையா சொன்னாங்க. நாமும் மகிழ்வா வாழணும், மற்றவர்களும் மகிழ்வா இருக்க நம்ம உறுதுணையா இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம பயனுடைய வாழ்வா வாழணும், மற்றவர்களுக்கு நாம பயனுடைய செயலை செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். அன்பால உயிர்களிடத்து நாம அரவணைப்போடு இருக்கணும், மனித நேயத்தோடு நாம இருக்கணும். திரைசை பாடல்கள் ஐயா அருமையா பாடுனாங்க. காலை பொழுதுல ஞானம் சார்ந்த நல்ல கருத்துக்களை வழங்கிய தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அலெக்ஸ் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இன்றைக்கு அருமையான ஒரு உரை ஐயா பரம்பை தியாகராஜன் அவர்களுடையது. அந்த மூன்று விஷயம் சொன்னார். ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த மூணும் நம்ம கிட்ட ஒழுங்கா இருந்தாலே நமக்கு இயற்கையானது சரியான பாதையை காட்டும். முதல்ல மனிதன் தன் கட்டுப்பாடு அது இருந்தால் ஒழுக்கம். அடுத்து கடமை. கடமைங்கிறது நமக்கு இந்த உலகமானது விட்டு சென்றிருக்கின்ற, இந்த உலகமானது நமக்கு கொடுத்திருக்கின்ற பணியை அழகாக செய்து இன்பங்களை பலருக்கு பகிர்ந்தளிப்பதே ஈகை என்ற 3 யதார்த்த உண்மைகளை சொல்லி அழகான நிகழ்வு. நான் ஒரு 25 நிமிடம் கேட்டேன். அருமையா இருந்து அந்த உரையில அந்த கருத்துக்கள் எல்லாம் மேலே அம்மா விஜயகுமாரி அம்மா சொன்னது போல எல்லா நிகழ்வுகளும் நம்மை சார்ந்துதான் இருக்கின்றது. நம்மை உயர்வான எண்ணத்திற்கு இட்டு செல்லும் என்பதையெல்லாம் எண்ணும்போது உள்ளபடியே மகிழ்வாக இருந்தது. ஐயாவுடைய கருத்துக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயாவோட உரை கடைசி ஒரு 15 நிமிடங்கள் தான் கேட்க முடிஞ்சது. இருந்தாலும் மிக சிறப்பான உரை. அந்த 15 நிமிடங்களில் எண்ணற்ற தகவல்கள், அதுபோக நம்மளுடைய உண்மையான ஞானம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயாவோட உரையை கேட்குறேன். அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சது. அவர் சொன்ன மாதிரி செயற்கையை இயற்கையை நம்ம செயற்கையாக பண்ண முடியும் அதே மாதிரி. ஆனால் அது உண்மையிலேயே அந்த இயற்கை தன்மையோட இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படிங்கிறது ஐயா சொல்லியிருந்தாரு. நம்ம என்னதான் நெல்லை நெல் மாதிரி ஒன்று செஞ்சா கூட அது உண்மையான நெல்லா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதே போல மற்ற இந்த உண்மையான ஞானம் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறது தான் மெய்யான அறிவு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தாரு. மிக சிறப்பான உரை. நன்றி. வெளில இருக்கிறேன், அதனால சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். தியாகராஜன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மிக்க நன்றி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள்.
கற்பகவல்லி அம்மா தான் அந்த தொகுத்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆரோக்கிய புரட்ட ஐயா அற்புதமாக அந்த இன்னைக்கு பேசினத ஓரிரு நிமிடங்கள்லயே சுருக்கி சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த தளத்தை இவ்வளவு காலம் சிறப்பா நடத்தி கொண்டிருப்பதற்கு, உங்களை கருவியாக வைத்து இயற்கை செய்கின்ற அற்புதத்தை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அதனால தாங்கள் செய்யக்கூடிய தியாக உணர்வுலாம் நினைச்சு பார்க்க முடியுது. எவ்வளவு தியாகங்கள், சாதாரண விஷயம் அல்ல. உங்களுடைய அன்புக்கு நன்றிங்கய்யா, நன்றி. கற்பவள்ளி அம்மாவுக்கும் இத்தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பொழுதும் போல காலை பொழுதுல வந்திருந்து எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற தங்கள் பாங்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய உறவுகள் கிடைத்தது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, நிறைவு. நன்றிங்கம்மா. விஜயா அம்மா நன்றி உணர்வை பத்தி, நன்றி உணர்வால் எழுவதுதான் வாழ்த்து. இந்த வாழ்த்து சொல்லிட்டா அதுக்குள்ள நன்றி உணர்வு அடங்கி இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம நன்றி மறந்தவர்களாக மாறக்கூடாதுன்னா வாழ்த்திட வேண்டியதுதான். மனசுக்குள்ள அடுத்தவங்கள தவறாக வைத்துக்கொண்டு வாழ்த்தவே முடியாது. இன்னைக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்ற அந்த கோஷ்டியை விட்டுருங்க, அது மயக்க நிலையில இருக்கிறவங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு தான் வாழ்த்து என்பது. ஒரு பொருளை தவற விட்டுட்டோம், அது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும்போது அந்த எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட்டு முதல்ல நன்றி சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இப்ப அம்மா அவங்க சொல்றாங்க, உங்க பேர பிள்ளைகளாம் நல்லா இருக்கணும். பாட்டன் சொத்து பேரனுக்காம். பேர் சொல்ல பிள்ளைங்க வாங்க, பெயர்த்தி நம்ம பேரை சொல்றவங்க. அதே மாதிரி நாம அந்த பிள்ளைங்களை கவனிச்சிருப்போமா என்னன்னு தெரியாது. நம்மளுடைய அம்மா அப்பா பாட்டன் பாட்டி தான் யாராவது பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நாம அந்த நிலைக்கு போகும்போது நம்ம பேரம்பேத்தியிட்ட தான் நம்ம அதிகமா பழகக்கூடியது. ஓ, நம்ம பிள்ளையும் இப்படித்தான் இருந்திருக்குமோன்னு அப்பதான் தெரியும். அந்த மாதிரி காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டமா தான் இருந்திருக்கும். கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து பார்க்கும்போது தான் வாழ்க்கைன்னா என்னன்றதே புரியும். நிறைய நம்ம வாழாம விட்டுட்டோமோ அப்படின்லாம் தோணும். சரி, இருக்கிற மிச்ச வாழ்க்கையாவது சிறப்பா பேரம்பேத்தியோடைய அந்த தன்மையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற ஒரு மனநிறைவுக்கு வந்துருவோம். எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கிறோம். அடிக்கடி இது நினைச்சு பார்த்துக்கணுமா, அப்பதான் நம்ம கடமை என்னன்றத கரெக்டா அந்த காலத்தோட முடிக்கணும். தள்ளி போட வேண்டிய தன்மையே வராது. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை அப்படின்னு ஒரு கவிஞர் இருப்பார். இதை எண்ணி பார்த்திட வேண்டும்னு அவரே சொல்லுவார். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு அப்படிம்பார். சிவவாக்கியர் கூட நாடி 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 நாட்களும் கடந்து போய் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து வாடி 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 நின்ற ஏழைகால் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்படிம்பார். அப்ப எல்லாம் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த இயக்கத்தை பார்க்கணுமா. ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் நின்றிருந்து நலனழிந்தேன் பூரணமே என்று பூர்ணமணி மாலையில மகான் சொல்லியிருப்பார். அப்ப அத்தகைய தன்மையில அந்த வாழ்த்து என்பது நன்றி உணர்வோடு எடுப்பக்கூடிய ஒரு ஒளி. எவ்வளவோ பேருக்கு நம்ம நன்றி சொல்றோம். வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தும் போது அந்த நன்றியை தெரிவிக்கிறது தான். அதனால தினம் தினம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்தவர்கள், உதவி செய்து கொண்டு இருப்பவர்கள், உதவி செய்ய இருப்பவர்கள் அத்தனையும் அத்தனை பேரையும் நினைஞ்சு வாழ்த்தணும். அத்தனையும் ஒரு வார்த்தை வந்தது. அத்தனையும்னா இன்னைக்கு புல் பூண்டா இருந்தா கூட நமக்கு உதவிக்கிட்டு தான் இருக்கு. மற்ற ஜீவராசிகள் விலங்கினங்கள் கூட நமக்கு உதவி கொண்டுதான் இருக்குது. அதை மறுக்க முடியாது. சிந்தித்து பார்த்தா தெரியும். அதனால எல்லாமே சமுதாயத்துல இயற்கையில ஒன்றோடு ஒன்று ஒத்துதான் போயிட்டு இருக்கு. அதனால ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் நிலை. இதை விட ஒரு வார்த்தை கிடையாது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். எது ஒத்தது என்று பார்த்தா ஒத்த அது
அந்த தெய்வீகம் இறைவன் தான் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து எது சரி எது தவறு எது நமக்கு ஒத்துக்கும் எது ஒத்துக்காது என்பதெல்லாம் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஒத்த இந்த அறிவு அந்த பேரறிவோடு இணைந்து இருக்கணும். இந்த அறிவு வேற அந்த அறிவு வேற இல்லை. வெளிக்குள்ள இருக்கிறதே நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியிலே இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல தான் நம்ம ஆற்றல் அனுபவிக்கும், நமக்குள்ள ஆற்றல் தான் பஞ்சபூதங்களோட கலந்திருக்கு. இதையெல்லாம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, அந்த ஜோதி எங்கேயும் பேரியக்க மண்டலம் முழுவதும் பேரறிவாக இருக்கிறது தான் நமக்குள்ள அறிவாகவும் இருக்கிறது. இந்த பேரியக்க மண்டலத்தையே சூழ்ந்து அழுத்தி காத்து கொண்டிருப்பது தான் நம்மையும் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய அளவற்ற ஆற்றல், அறிவு அதோட இணங்கி இருக்கும்போது அது அதுவானால் அதுவே சொல்லும் என்ற அளவுல நம்ம அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த நிலையில நாம வாழுங்கால வரைக்கும் நிம்மதியா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழக்கூடிய தன்மை வரும். எதையுமே தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமை வேணும்னு கேட்கணும். அதனால அத்தகைய வல்லமை வேணும்னா நன்றி உணர்வோட வாழ்த்துவதை தவிர வேறில்லை. அத்தகைய வாழ்த்த பெருங்கடமையாக கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அம்மா அவர்களை, விஜயகுமாரி அம்மா அவர்களை இத்தருணத்திலே நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. இந்தியா அம்மா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகால நேரத்துல குடும்ப கடமைகளை செய்து கொண்டு இந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்துல பல ஞானிகளுடைய கருத்துக்களை எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்து கருத்துரைகளை பகிர்ந்து கொண்ட தங்கள் அன்புக்கு நன்றிங்கம்மா. நன்றி. அன்பு நண்பர் காசி ஆறுமுகம் ஐயா பாருங்க, எவ்வளவு தூரத்துல ஒரு 600 கிலோமீட்டருக்கு தூரம் இருந்தாலும் நெருக்கமா வந்துட்டாரு இந்த தளத்துல. அதனால நாளைக்கு கூடுவாஞ்சல்ல போய் தேடுனா ஐயாவை பார்த்துருவோம், முகத்தை பார்த்துருவோம், தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு தரிசனத்து பண்ணலான்னு கேட்டா தாராளமா வரலாங்க ஐயா திருநெல்வேலிக்குன்ட்டாரு. சரி சந்தோஷம், ஒரு நாள் போய் பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆறுமுகம் ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னாரு. ஐயோ ஆறுமுகம்னு பேரை வச்சுட்டாங்க. அந்த ஆறுமுகம் ஆன பொருளை நீங்க அறிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஞான வெளியில சொல்லக்கூடிய கருத்துக்களை சிந்தித்து கொண்டே இருக்கணும். பல நூல்கள் உங்க மூலமாக வெளிவரணும். எவ்வளவோ கருத்துக்களை படைத்து கொண்டிருக்கின்றது. தங்களுடைய ஆற்றல் மென்மேலும் வளர்ச்சி அடைய இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கட்டும். கருத்துரை வழங்கிய அதே மாதிரி இருப்பாக இருக்கின்ற அந்த தெய்வத்தை உணர வேண்டும் என்ற கருத்துல நோக்கத்துல கலந்து கொண்டு அதை அறிவதற்கு முயற்சிகளும் பயிற்சிகளும் ஒவ்வொருவருமே செய்து கொண்டிருப்போம். ஏன்னா வாழ்வினுடைய நோக்கமே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம யாருன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க அறிந்ததை விட அதிகமாக அறிந்தவர்கள் நாம தான். அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலையை அறிவதற்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. என் வழிகாட்டி தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க கூடாது. எல்லாருமே அவரவர் நிலையில எல்லாருமே உயர்வு தான். ஏன்னா இறைவனே அனைத்துமாகி வந்திருக்கிறாங்க போது அந்த பேதங்கள் பார்க்க கூடாது. சாதி மத இன குல தாட்சி தாழ்வு உயர்வு சொல்லல், குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் சொல்லுவார். அதனால நாம அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம செய்யும் தொழில் வேற்றுமையான் செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவ பிறந்தவங்க சொல்லுவாங்க. அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்தாப்புல தன்மைகள்ல இருக்கிறாங்க. முதலாளி தொழிலாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறலாம் சும்மா ஒண்ணுதான். எல்லாமே கடைசியில அந்த இடுகாட்டுல போய் பார்க்கும்போது தான் தெரியும் எல்லாமே ஒண்ணுதான். அது எதுக்கு இடுகாட்டுக்கு போறது? உடம்ப விட்டு உயிர் போயிருச்சுனாவே பேரை சொல்லியா சொல்லுவாங்க? பணத்தை எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த உடல்ல உயிர் இயங்குற வரைக்கும் தான் இந்த உடலுக்கே மதிப்பு. அந்த உடலுக்கு உயிராக இருந்து நம்மளை காத்து கொண்டிருப்பது அந்த மகாசக்தி என்பதை உணர்ந்து வாழுங்காலத்திலேயே அந்த நன்றி உணர்வோடு இருந்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலாம். நம்ம கடமை சரியா முடியல, வந்த வேலையை சரியா முடிக்க முடியல, நம்ம வேற வேற வேலைகள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தா அதை உணர்ந்துடலாமோ அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் இன்னொரு உடம்பு எடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து நிறைவு பெறலாம். இப்ப மதுரை பயணம் போயிட்டு இருக்கிறோம். பயண வழியில ஒரு கார் நல்லா இருந்தா தான் அந்த கடைசி வரைக்கும் போக முடியும். ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்றது? மாற்று
வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் நம்ம போக முடியும். அது மாதிரி ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துல முழுமையடைகிறதுக்கு முன்னாடியே நம்ம போயிடக்கூடாது. அதனால பிறந்து வந்திருக்கேன்னா அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்துக்கு தகுந்தவாறு நம்மளுடைய செயல்களை செய்யணும். முழுமை பெறணும். அதை கரெக்டா அந்த ரீச் ஆகணும். அது என்ன இலக்கோ இலக்கை அடைவது போல இந்த நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். எல்லா உலக இன்பங்களையும் அனுபவிக்கணும். அதனால அனுபவிக்காமல்லாம் கடந்து வர முடியாது. ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறத கேட்கும்போது அது என்ன அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில நம்ம அனுபவிச்சு தான் இருப்போம். ஆனா அதுல சிக்கிக்க கூடாது. சிக்கிக் கொள்ளாம அளவு என்ன, முறை என்னன்றதை பார்த்து அதுல இருந்து விடுபட்டு அந்த தெய்வீக உணர்வுலேயே நாம இருக்கும்போது எப்பவுமே சிறப்பா இருக்க முடியும். வாழ்வாங்கு வாழ முடியும். வாழ்வாங்கு வாழணும். தெய்வத்துள் வைக்கப்படுமா. வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்ப அந்த தெய்வீகத்துக்கு சமமாக நாம இருக்கணும். வாழ்வாங்கு வாழணும்னா இந்த உண்மைகளை எல்லாம் உணரணும். அந்த உண்மைகளை உணர்த்துவதுதான் தத்துவம் என்றாலே உண்மைன்னு தான் அர்த்தம். அதை ஒருவாறு அதை நல்லா தத்துவம் பேசுறான் ஐயா அப்படின்னா உள்ளதை சொல்ல வந்துட்டான் ஐயா எல்லாம் கிண்டல் கேலிதான் பண்ணுவாங்க. நாம சில விஷயங்களை உள்ளதை உள்ளபடி சொல்லும் போது அது ஏற்புத்திறன் இல்லாதவங்க கேலி பேசத்தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்முடைய கடமை, அறிஞர்களுடைய பொறுப்பு என்னன்னா சொல்ல வேண்டியது கடமை. இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்றோம், பேரன் பேத்திகளுக்கெல்லாம் சொல்றோம், உட்காந்து கேட்டுக்கிறாங்க. தாத்தா சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அனுபவத்துல கண்ட உண்மைகளை சொல்லும் போது அதை செயல்படுத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்குது இல்லையா? அதனால உண்மை நன்மை இது ரெண்டும் மறுக்க முடியாது. உண்மை அப்படின்னு இருந்தா நன்மை தரக்கூடியதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். தீமை இல்லைன்னா அப்ப நன்மை தரக்கூடிய வகையில தான் நம்முடைய சொல்லும் செயலும் நினப்புமே இருக்கணும். அத்தகைய எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராத வகையில நாம செயல்களை செய்யணும். இதைத்தான் புண்ணியம் ஒழுக்கம் என்றெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால எத்தகைய நிலையிலையும் யாருக்கும் துன்பம் தராத வகையில எல்லோரையும் வாழ்த்தி கொண்டே இருப்போம். நம்முடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டே இருப்போம். வாழ்வோம், உயர்வோம், வெல்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனையில் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு வாழ்க வளமுடன் வேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. மிக்க மகிழ்ச்சியா நிறைவா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சிறப்புங்க ஐயா. திங்கட்கிழமை அதிகாலை ஐயாவுடைய சிறப்புரையோடு இந்த வாரத்தை மிகவும் சிறப்பாக தொடங்கி இருக்கிறோம். சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட பவளமணி அம்மா அவர்களுக்கு நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிஞர் கர்டோசா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.